நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. தெரியும் இல்ல நேற்று பிறந்த நாள் என் மனைவி எதுவும் வாங்கி தர முடியல, வெறும் கேக்கு தான் வாங்கி கொடுத்தேன். ஆகையினால இன்னைக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்து பிரியாணி. அது சாதாரண பிரியாணி இல்லை, பக்காளி மட்டன் பிரியாணிடா. தீர்ப்ப மாத்துடா. சிக்கன் பிரியாணி இல்ல குசுக்கா. இப்ப எடுங்கப்பா பாப்போம். மட்டன் பிரியாணி வா அமைதியாரு. இவ்வளவு நாள் நல்லா நான் கேமரா எடுக்க நல்லா 2 பேரும் உட்காந்து ஃபுல் கட்டுனாங்க நண்பர்களே. இன்னைக்கு முதல்ல நம்ம பரிமாற போறோம். நம்ம கேமராமேனு என்னுடைய ஒய்ஃபாக இருந்த அவங்களும் சாப்பிட போகிறாங்க. மட்டன் பிரியாணி என்ன சூப்பர் தரமான ஒரு மட்டன் பிரியாணி நண்பர்கள இருக்கு. வாங்க வாங்க அந்த மட்டன் பிரியாணி காமிங்க. தரமான மட்டன் பீஸோட அடடா எப்படி பீஸு சே தரமான பிரியாணி. ஓகே பின்னாடி அப்படியே போங்க கேமராமேன். எப்படி இருக்கு பிரியாணி? எச்சி ஊருமே இல்லை, எச்சி ஊருமே பிச்சு புடி பிச்சு உனக்கு சேர்த்து அம்மா சாப்பிட்றேன். கரண்டில் ஹோட்டல் வச்சு காட்டி பிள்ளைக்கு தனியாக உனக்கு வந்துடும். இது யாருக்கு யாருக்கு வைக்க மதுவுக்கு, என் தங்கத்துக்கு மது ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காது. என்னடா அது ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான். முத்திருச்சு காட்டுங்க. இந்தாதப்பா பிரியாணி பத்தாது. அப்புறம் பீஸு இந்த பீஸ் தான் போதும் அடி 2 அடி. இது வந்து அவசரப்படாத ஸ்டைல் பண்ணி தட்டை கீழே விட்டாடி. இது வந்து சருமி கேமராமேனுக்கு மன்னிச்சு கடா எடுத்துருண்டாப்பா. அதே மாதிரியே நாங்களும் எடுக்க மாட்டோமா? ஐயோ முடியல நண்பர்களே, பேசி ஓவரா பேசி நண்பர்களே. முந்திரி இல்ல நண்பர்களே, ஒரு பிரியாணி வாங்கினேன் நேற்று என் மனைவி பிறந்த நாள் அவசியம். எடுத்துக்கோ, முந்திரி எடுத்துக்கோ. சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. ஸ்டைலாவெல்லாம் சாப்பிட கரண்டியை கொண்டு அடிச்சு விடுவேன். ஸ்டைலாவெல்லாம் சாப்பிடவே இல்லையே. நீ எப்படி சாப்பிடுவ? கேமராமேன் வேற லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நண்பர்களே. போதுமா? இருக்குப்பா உங்களுக்கு. ஏன் இல்லையா? இருக்குடா. எங்க இருக்கு? இந்த இருக்குல்ல பூராமே அதுதான். இன்னைக்கு நான் பரிமாறேன் நண்பர்களே. என் குடும்பம் எனக்கு எத்தனை நாள் எனக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. என் ஃபேமிலி, என் முன்னாடி எனக்கு நிறையா சமைச்சு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இன்னைக்கு தான் அவங்களுக்கு முதல் நான் என் கையினால் பரிமாறேன் நண்பர்களே. பிறந்த நாள் அதுக்குமா. உனக்கு ஒரு பீஸு உனக்கு 2 இருக்கா? இன்னும் மொத்தமே 4 பீஸ் தான் இருக்கு நண்பர்களே. அட கடவுளே, மட்டன் பிரியாணி 4 பீஸ் தான் போடுறாங்க. போங்கடா. அதனால எனக்கு கடுப்புல இந்த மட்டன் கடை பிரியாணி பேர் நான் சொல்ல மாட்டேன் நண்பர்களே. ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்னடா 4 பீஸ் தான் போடுறீங்க. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால இந்த கடையை நம்ம சொல்ல தேவையில்லை. நான் உண்மையிலே சொல்லிடுவேன். எல்லா கடைக்குமே நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவேன், ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் பண்ணுவேன். ஆனால் பீஸ் 4 இருக்கிறதுனால எனக்கு சொல்ல மனசு வரல நண்பர்களே. ஏமா தயிர் வெங்காயம் இருக்குமா? அப்படி சாப்பிடக்கூடாது, விரல நீட்டிட்டு. ரோட்டு கடை பிரியாணி நண்பர்களே, நல்லா சொல்லிடுங்க கடை ரோட்டு கடை பிரியாணி தான். வைங்க சார் வேகமா. உனக்கு வேணுமா? ஓகே சாப்பிடுங்க. சரி மது தாளிச்சாமா? வேணாம். தாளிச்சா வேணாமா? சரி ரைட் ஓகே. உனக்கு இன்னும் ரைஸ் வேணுமா? அம்மாவுக்கு வச்சிருவோம் கொஞ்சம். வேணாம் போதும். ஏய் உன் அடிப்பை அடிக்காரி. நீ திங்கிறதையும் எனக்கு தெரியாதா? பெரிய நடிக்கிற போதும். நீ தான் அள்ளி எரிவா நம்பல. கப்பு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஸ்டைலாக சாப்பிடா சொல்லியிருக்கல. அள்ளி நீ எப்படி சாப்பிடுவ? நான் தான் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோம்? காலையில் அப்படித்தானே சாப்பிடுவோம். அது மாதிரி சாப்பிடுவோம்.
இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஆச்சிமட்டல் பாத்திரக்கடை, ஊமுச்சிகுளம், வீரவண்டி ரோடு, மதுரை 14. தொடர்ந்து நான் சொல்லவா? நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நல்ல உள்ளங்களுக்கும் அருமை நண்பர்களுக்கும் நன்றி. இருடா ஸ்ரீலட்சுமி ஸ்டோர், பாத்தியாடா? ஸ்ரீலட்சுமி ஸ்டோர், ஊமச்சிக்குளம், மதுரை 14. அட என் தங்கமே, கறி எடுத்துதாமா? கறி எடுத்து கொடுடா, தண்ணியா? ஆமாம், தொடர்ந்து மற்றொரு கடையாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஜவுளி கடை, ஊமச்சிகுளம், மதுரை 14, வீரமணி ரோட்டில் தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து விதமான ஆடைகளும் அங்கே இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டு. நம்ம எல்லாத்துக்கும் மதுரைக்குள்ளே போகிறத விட எங்களுக்குலாம் வந்து ரொம்ப பக்கம். எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மீசமணி பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்படி சொல்லு. கண்டிப்பாக போய் பேர் சொல்லுங்கள், டிஸ்கவுண்ட் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சரி, அப்படியே இன்னொரு சொல்லு டக்குன்னு. ஆச்சி மட்டல ரத்தினம் ஆச்சி, அது என்னது, பாத்திரக்கடை. 3rd ஃப்ளோரில் இருக்கு. துணிக்கடை வந்து 2nd ஃப்ளோர். ஆச்சி மெட்டல் பாத்திரக்கடை சொல்லு. ஆச்சி மெட்டல்ஸ் பாத்திரக்கடை 2nd ஃப்ளோருக்கு மாடி கடை. மாடி ஏற தேவையில்ல நண்பர்களே. 3rd ஃப்ளோர். 3rd ஃப்ளோர்ல நீங்க லிஃப்ட்லயே போகலாம், லிஃப்ட்லயே வரலாம். சூப்பரா. படி ஏற தேவையில்லை, இறங்க தேவையில்லை. சீர் வரிசை வேண்டுமா? ஆச்சி மெட்டல் வாங்க. வீட்டுகளுக்கு பாத்திரங்கள் வாங்கணுமா? ஆச்சி மெட்டல் வாங்க. தரமா இருக்கு, நம்பி வாங்க. ஏமாறாம நல்ல ஜாமான்களாக எடுத்துட்டு போங்க. குத்து விளக்கு முதல் வீட்டுக்கு உபயோகம் அனைத்தும் கிடைக்க வேண்டும் ஒரே இடம், நம்ம ஆச்சி மெட்டல். என்ன சொல்லுங்க? நம்ம ஆச்சி மெட்டல். அங்க சொல்லுங்க, நம்ம ஆச்சி மெட்டல். இப்படி குடும்பத்தோட கூவுறோம். சொல்லுங்க. ஒய்யால கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டோய் சார் சொல்ல போறாரு. சாமி நீங்க சாப்பிடுங்க. ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஓனர் ஒய்யால கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டாவே. அப்புறம் யாருக்குடா? எனக்கு வேணாம் சாமி, அப்பாவுக்கு வேணாம். நீ என் தங்க பிள்ளை, நீ சாப்பிட்றா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு கிடைச்சா சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படி பத்தியா? அந்த மனசுதான்டா மதுவுக்கு. ஐயோ வேணாம்டா, அக்காவுக்கு பாவம்டா. நண்பர்களே, 2 பேருக்கு ஏகம் பொறுத்த மாதிரி இருக்கு நண்பர்களே. 2 பேரும் ஆளுகள் என்ன அடிச்சுக்க நண்பர்களே. ஒரு நிமிஷம் விட்டு போக முடியல. ஐயா அக்காவுக்கு பீஸ் எடுத்து போடாத, கொண்டு விடு. என்னைய ஒண்ணுதான் இருக்கு அக்காவுக்கு, பாவம். வச்சவங்க என்ன ஒரு 4 பீஸே வச்சுருக்கீங்க. நறுக்கி எண்ணிக்கே பாயில மட்டன் பிரியாணில. இந்த மனசுதாயா மதுவுக்கு எங்க போனாலும் அந்த மனசு இருக்கே. மனசு என்னடா, நான் தப்பா எதுவும் பேசுறேனா? கடை பேர் சொல்ல மாட்டேன் போ. அஸ்கு புஸ்கு அதான் சொல்லிட்டேன்டா. ரோட்டு கடை வாங்கினடாப்பா. எப்பயுமே நாங்கள் ரோட்டு கடை பிரியாணி தான் நண்பர்கள் சாப்பிடுவோம். பெரிய கடை வாங்கி திங்கிறதுக்கு நம்மளோட வசதி வாய்ப்பு இல்லை. நாங்கள் எப்பயுமே ரோட்டு கடை பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் ஓப்பனாக சொல்ல போனால். என்ன சொல்கிற? கண்டிப்பாக நண்பர்களே, அங்கே தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடி உருட்டி அடினோம், ஸ்டைலானோ, இப்படி சாப்பிடுங்க. அடிச்சு முடியும் டப்பு டப்பு. அப்புறம் அள்ளி உருட்டிக்கிட்டு அடி. ஓவியம் சொல்லக்கூடாது, செய்யணும். அறிவட்ட முட்டாள் கேமரா ஓடிட்டு அடிச்சுட்டு கை கட்டிக்கிட்டு புரிச்சா? நண்பர்கள் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. அந்த மனசுதாயா மதுவுக்கு. அந்த உங்க அப்பா சரிங்க மாமா. பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா. அந்த பையன் சொல்லு. அந்த பிரியாணிக்கும் அடுத்ததுக்கும் எதுக்கு சொல்லுங்க. அது நேத்து கேக் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி. இன்னைக்கு பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே. இது என்னடா? ஐயோ சாரி, மன்னிச்சுக்க, தெரியாம சொல்லிட்டேன். நண்பர்களே, நீ சாப்பிடு, உனக்கு தான் போடுமா. வேணாம். வேணாம் பாவம்டாக்கா, நம்ம அக்கா. நீ சாப்பிடு. நீ சண்டையை மூட்டி விட பாக்குற. எனக்கு அந்த பிள்ளைக்கு அப்புறம் நாளைக்கு கேமரா எடுக்க வராது. வேணாம் அக்கா சாப்பிடு. நண்பர்களே, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.
அடுத்த ரவுண்டு வேணுமா? யாரையும் கேட்கக்கூடாது, வேணுமாட்டெல்லாம் ஏய், கேட்கக்கூடாது. இதை தொட்டேன்னா நல்லா இல்லை, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். பிள்ளைக்கு வை இருக்கு. வை வை எதுக்கு நீ சும்மா சும்மா ஏய், சிக்கி சாப்பிடுப்பா நீ. என் மக மாதிரி யாரும் இல்லை. நான் வைக்கிறேன், எனக்கு இருக்கு. என் மக மாதிரி யாரும் இல்லை. யாருக்குது? உனக்கு. அந்த மனசு தாங்க ஐயப்பா. சரி இந்த ஒரு வாய் உனக்காண்டி அப்பா தான் போதுமா? கொஞ்சம் வேணுமா? போதுமா? இங்கிட்ட அம்மாவும் இருக்கேன், உங்களே ஆமாடா. அம்மாவும் இங்கிட்ட இருக்கேன். இங்கிட்டு கொஞ்சம் பாக்குறது சூப்பர் இதெல்லாம் சாப்பாடு. ஊற கொஞ்சம் பண்ணலாமா? வெக்கமல்லையா பிளேட் வாங்கி இப்படி இருக்கிற? எந்தம்மா நீ சாப்பிட மாட்டியாமா? எந்தம்மா லூசு நீ போய் மட்டும்தான் ஊட்டுவியா? ஏன் தப்பு? நீ மட்டும்தான் ஊட்டுவியா? நான் ஊட்டுவே இல்லை பாப்பாவுக்கு. இந்த என்ன சொல்ல பத்தியா? உனக்கு மட்டும் தான், உனக்கு கொடுத்த மாதிரி ஏன் தப்புட்டு. அப்புறம் என்ன? ஓகே நம்மளே, எங்களுக்கு நேற்று இருந்து ஆதரவு சப்போர்ட் கொடுக்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே வாழ்த்து சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அதே போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணதே நாங்க வீடியோ பண்ண முடியும். அதனால நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் தொடர்ந்து வீடியோ போடுவோம். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்ல கையெழுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் நன்றின்னு கையெழுத்து கொடுங்க. அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டு போயிட்டே இருங்க நண்பர்களே. நான் சோறு சாப்பிடுறேன். நீ நான் சோறு கொடுத்தேன்ல சாப்பிடு. சாப்பிட்டேன் அப்போ ஒரு வாய். இந்தியா பாப்பா, இந்தியா பாப்பா, இந்தியா பாப்பா. நான் ஒரு வாய் விட்டுல நீ ஒரு நாட்டி. இந்த அம்மா தரேன். அந்த மனசுதாயா இப்படி சொல்லி சொல்லி பிரியாணி எப்பறம் வாங்கி சாப்பிட்டுருவாரு நண்பர்களே. கொஞ்சம் ஒரு அண்டாவை எடுத்து வச்சா பாசமலா. அந்த மனசுதாயா மது சொல்லி சொல்லி. கொஞ்சம் ஒத்துக்கிறேன். ஐயோ இந்த தோரை காலி விட போறா, எனக்கு தெரியாதுப்பா. ஓகே நம்மளே வீடியோ கொஞ்சம் டக்குன்னு சாப்பிடு. சூப்பராக சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். என் மனைவிக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கு நன்றி, கோடான கோடி வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. என் மகன் சொன்னா தான் எனக்கு சிரிப்பு வரும். சந்தோஷமா இருக்கு. டக்குன்னு கொடுத்துட்டு வைடா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. மற்றவரே சந்திக்கும் வண்டி இப்படி ஓட்டுவீங்களா நண்பர்களே? ஹெல்மெட் போட்டு வண்டி டுருன்னு போங்க. டுருன்னு போங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி டுருன்னு போங்க நண்பர்களே. ஓகே, ஹெல்மெட் போட்டு போங்க. மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மிஸ்மணி, மதுமிதா, முத்துலட்சுமி, கேமராமேன் சர்மிதா. Bye, 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 bye.